அன்பின் சித்தரிப்பு ஒன்றை கொரிந்தியருக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் வைத்திருக்கிறார். அன்பை நமக்கு விளக்கி காட்ட விரும்பின பவுல் சொற்களாலேயே அந்த படத்தை வரைந்திருக்கிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு குமாரனை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய அன்பு எத்தகையது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதே விதமான அன்பை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெளிக்காட்டுவதற்கு எங்கள் மனதை இந்த நாளிலே திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ராபர்ட் ஹென்சன் என்பவர் அமெரிக்காவின் உழவு நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். நல்ல குடும்பம், மனைவி, பிள்ளைகள். ஆனால் அவருக்கு இன்னொரு பக்கம் இருந்தது. 1979 ஆண்டு முதல் பல ஆண்டுகள் ரகசியமாக சோவியத் ரஷ்யாவுக்கு தகவல்களை அனுப்பி வந்தார். நம்மில் யாரோ ஒருவர் துரோகி என்ற எண்ணம் உளவுத்துறைக்கு வந்தது. ஆனால் யார் என்பதை அவர்களால் உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரையன் கெல்லி என்கிற நல்ல அதிகாரியின் மேல் பல ஆண்டுகளாக சந்தேகப்பட்டார்கள். ஆனால் சந்தேகம் ஊர்ஜிதமாகவில்லை. ஒருவர் தவறு செய்யும் போது இதனால் மற்றவர்களும் பாதிக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சந்தேகம் ஏற்படும் போது எல்லார் மேலும் இருக்கிற நம்பிக்கையை அது அழித்து விடுகிறது. 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி ஹன்சனை கைது செய்தார்கள். அதற்கு பிறகுதான் பிரையன் கெல்லின் மேலே இருந்த சந்தேகம் போயிற்று. ஒருவருக்கு தேசபக்தி இல்லை, அவருக்கு தேசத்தின் மேல் அன்பு இல்லை, அதனால் மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இவர் கொடுத்த ரகசிய தகவல்களினால அமெரிக்க நாட்டிற்கும் பாதிப்பு ஏற்பட்டது. அநேக சமயங்களில் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்துக் கொள்கிற அவருடைய மக்கள் என்று மற்றவர்களால் நம்பப்படுகிறவர்கள் சாத்தானுக்கு வேலை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். இது அவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதை நாம் உணர்வது இல்லை. உணர வேண்டும். தேவன் நம்மில் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட அன்பை நாம் வெளிப்படுத்தாமல் நாம் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றும் சாத்தானுக்கு துணை போகிற ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உண்மையான அன்பு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், அறிவு, விசுவாசம், தானம், தத்தியாகம் போன்ற வரங்கள் முக்கியம் என்றாலும் அன்பின் அடிப்படையில் அவற்றை பயன்படுத்த வேண்டும். அன்பு இல்லாமல் நாம் செய்கிற எல்லாமே சாத்தானுக்கான வேலை தான். தேவ அன்பில் குறை காண்பது தானே சாத்தானுடைய தன்மை. பவுல் சொல்வதை பாருங்கள். முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அன்பை பற்றி பேசுகிறார். வரங்கள் அவசியம்தான். வரங்களை எதற்காக நாம் நாட வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அன்பு குறைவதற்கு காரணம் என்ன? அக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போம் என்று இயேசு சொன்னார். அக்கிரமம் என்றால் தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக செயல்படுதல். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். எனவே ஒருவன் பாவம் செய்யும் போது அவன் அன்பற்றவனாக மாறிவிடுகிறான். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதல், மீறுதல் பாவம், நிறைவேறுதல் அன்பு. ஒருவன் தவறு செய்யும் போது அந்த தவற்றை நியாயமாக காண்பித்து அவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு பல சமயங்களில் நாம் முயற்சி அடிக்கிறோம். நாபால் என்கிற ஒருவனுக்கு வனாந்தரத்தில் தாவீதும் அவருடைய ஆட்களும் உதவி செய்தார்கள். ஆனால் அந்த நாபாலிடத்திலே ஒரு உதவி கேட்டு தாவீதின் ஆட்கள் சென்றபோது தாவீதையும் அவர்களையும் மிகவும் கேவலமாக பேசி அனுப்பினான். அப்பொழுது தாவீதுக்கு கோபம் வந்தது. அவன் குடும்பம் முழுவதையும் அழைத்து விடுகிறேன் பார் என்று புறப்பட்டார். அப்படியானால் இதுவரைக்கும் செய்து வந்த உதவிகள் தாவீதின் உள்ளத்திலே இப்போது அன்பு வெளிப்படவில்லை. நாம் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக ஒருவர் ஒன்று செய்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு விரோதமாக நாம் செயல்பட துவங்கும் போது இந்த நிலையில்தான் காணப்படுகிறோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவனிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், மனிதனிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். இந்த இரண்டிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று இயேசு சொன்னார். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்று சேர்ந்து ஒரு சொற்றொடர் வரும் என்றால் அதற்கு பழைய ஏற்பாடு என்று அர்த்தம். பழைய ஏற்பாடு முழுவதும் அன்பு என்கிற ஒரு சொல்லிலே நிறைவேறுகிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த வகையான அன்பு அநேகருக்கு தேவைப்படுகிறது. அவரிடம் இந்த அன்பை நாம் வெளிப்படுத்தினால் அவரிடத்திலே ஏற்படக்கூடிய நேர்மறையான தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியுமா? யோசித்து பாருங்கள். இயேசுவானவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னராக சீடரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார், என்னை கொண்டு விடுவார்கள், நான் உயிரோடு எழும்புவேன், உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னார். இல்லை இல்லை, நாங்கள் எல்லாம் மறுதளிக்க மாட்டோம், நான் அதை நிச்சயமாக செய்ய மாட்டேன் என்று பேதுரு சொன்னபோது, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று சொன்னார். அதே போல பேதுரு மறுதளித்து விட்டார். பேதுருவிடத்தில் குறை சொல்வதற்காக இயேசு இதை சொல்லவில்லை. பேதுரு திருந்த வேண்டும், தன்னை நம்புவதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறார். பேதுரு மேல் அவர் காட்டிய அன்பு புத்தகையது என்று பாருங்கள். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த செய்தியை ஒரு தூதன் அங்கு சென்ற பெண்களிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தூதன் ஒரு செய்தியை சொல்லுகிறார். சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்று உங்களுக்கு சொன்னபடியே அவர் போவார், நீங்கள் அங்கே அவரை பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த வாக்கியத்தை நன்றாக கவனியுங்கள். சீஷரிடத்திற்கு போய் என்று மாத்திரம் சொல்லவில்லை, பேதுருவிடத்திற்கும் என்று பேதுருவின் பெயரை அங்கே சொல்லும்படியாக தூதனுக்கு இந்த தேவன் கட்டளையிடுகிறார் என்றார். ஒவ்வொரு தனி மனிதன் மேலும் அவருக்கு இருந்த பாசம் எத்தகையது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது பேதுருவின் வாழ்க்கையே மாற்றி போட்டது. இந்த அன்பு பலவற்றை சந்தோஷமாக செய்யும், பலவற்றை செய்யவே செய்யாது. நீடிய சாந்தம், தயவு, சத்தியத்தில் சந்தோஷம், சகலத்தையும் தாங்குதல், சகலத்தையும் விசுவாசித்தல், சகலத்தையும் நம்புதல், சகலத்தையும் சகித்தல் போன்ற காரியங்களை உண்மையான அன்பு செய்கிறது. இந்த 7க்கும் சில சம்பவங்கள் மூலமாக சில விளக்கங்களை நாம் பார்ப்போம். நீடிய சாந்தம் என்றால் என்ன? கோபத்தில் எதிர்வினை காட்டாது, மோசமானவர்களாக இருந்தாலும் அமைதியாக இருக்கும், வேதனை தந்தவரையும் நேசிக்கும், பிறர் செய்கிற தீங்குகளை சகிக்கும், ஒருவர் தவறு செய்துவிட்டால் அவர் மனம் திரும்புவதற்கு கால அவகாசம் கொடுக்கும், கெட்டவரிடமும் உள்ள நல்லதையே பார்க்கும், எப்பொழுதும் அடுத்தவரின் நன்மையை நாடும். இப்படிப்பட்ட தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பரிசோதித்து பாருங்கள். ஓசியா எனும் தீர்க்கதரிசியின் மனைவி கோமேர் ஓசியாவை விட்டுவிட்டு வேற மனிதர்கள் பின்னராக சென்று விடுகிறாள். அவர்கள் பயன்படுத்துகிற காலம் வரைக்கும் அவளை பயன்படுத்திவிட்டு கடைசியில் அடிமை சந்தையிலே ஏலம் விடுகிறார்கள். அந்த பக்கமாக ஓசியா வருகிறார். என்னை கேவலப்படுத்தி விட்டு சென்றவள் தானே, கஷ்டப்படட்டும் என்று விட்டு விட்டு செல்வதற்கு ஓசியா ஆயத்தமாக இல்லை. ஏலத்தில் விலை கொடுத்து வாங்குகிறார். இதுதாங்க நீடிய சாந்தம். நம்மால் அப்படி செய்ய முடியுமா? அன்பு தயவு காட்டும், அதாவது இனிமையாக கனிவாக நடந்து கொள்ளும், மற்றவர்களுக்கு பயனுள்ளது எதுவோ அதை செய்யும், உதவியாகவும் கிருபையாகவும் இருக்கும், மற்றவர்களை மென்மையாக நடத்தும், நன்மை பயக்கும் செயலை செய்யும். இதையெல்லாம் பெறுவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அப்படி செய்யும். தகுதி உள்ளவர்களுக்கு நிச்சயமாக இவற்றையெல்லாம் செய்தாக வேண்டும். அந்நிய நாட்டு பெண்ணாகிய மோவாபிய ரூத்திடம் போவாஸ் கனிவோடு நடந்து கொண்டதை ரூத்தின் புத்தகம் நமக்கு காட்டுகிறது. தன்னுடைய கணவன் இறந்த பிறகு மாமியாரோடு கூட மோவாபிலிருந்து அவள் பெத்லகேம் வருகிறாள். அங்கே இந்த போவாஸ் பெரிய பணக்காரன். அவருடைய நிலத்தில் அறுவடை நடக்கும்போது ஆங்காங்கே சிந்தி இருக்கிற கதிர்களை பொறுக்குவதற்காக அவள் வருகிறாள். அவள் யார் என்பதை விசாரித்து அறிந்து கொண்ட போவாஸ், நமக்குள்ள சாப்பாட்டில் அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, அவளை கனிவாக நடத்துங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் உண்மையான அன்பு. இவர்களுக்கு பொதுவாக வேற்று நாட்டு மக்களை பிடிக்காது, ஆனால் இவர் வித்தியாசமானவராக இருப்பதை பாருங்கள். அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியம் என்றால் என்ன? பல சமயங்களில் கொள்கை என்று நாம் நினைக்கிறோம்.
வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தேவன் அன்புள்ளவர் என்பதுதான் சத்தியம். அந்த உண்மையை ஒரு இடத்துல பார்க்கும்போது சந்தோஷப்படுவார்கள். தேவன் ஒருவருக்கு தண்டனை தராமல் அவரை மனம் திரும்பும் போது உங்களுக்கு அன்பு இருந்தால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இவனுக்கெல்லாம் தண்டனை கொடுக்காமல் விட்டு விட்டாரே என்று யோசிக்க மாட்டீர்கள். தேவன் ஒருவருக்கு நன்மை செய்யும் போது உங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். நீ வெளிச்சத்திற்கு வந்து விட்டாய், நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அன்பு கூறுமே தவிர இன்னும் ஆண்டவர் இப்படி விட்டு விட்டார் என்று கோபப்படாது. சகேயு மனம் திரும்பிய போது இயேசு எவ்வளவு சந்தோஷப்பட்டார் என்பதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோமே. சகே ஒரு வருமான வரி அதிகாரி. யூதர்களுக்கு வருமான வரி அதிகாரிகளை பிடிக்காது. ஆனால் இயேசுவோ சகேயின் வீட்டுக்கு சென்று அவரோடு உணவருந்தினார். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்த 4 பிரிவுகளிலும் சகலத்தையும் என்ற வார்த்தை வருகிறது. கிறிஸ்தவ அன்பின் ஒவ்வொரு பகுதியும் அதனதன் தன்மையில் நிபந்தனையற்றது, நிலையானது, தளராதது என்று இந்த வார்த்தை சொல்கிறது. அந்த தன்மைக்கு ஏற்ற எந்த சோதனையிலும் அது நிலை நிற்கும். எந்த சூழ்நிலையிலும் அன்பு தோற்று போக மறுத்து விடுகிறது. அன்பு நிலைத்து நிற்கும். தாங்க வேண்டிய சகலத்தையும் தாங்கும். விசுவாசிக்க வேண்டிய சகலத்தையும் விசுவாசிக்கும். நம்ப வேண்டிய சகலத்தையும் நம்பும். சகிக்க வேண்டிய சகலத்தையும் சகிக்கும். இதன் அர்த்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சகலமும் என்றால் 100% எல்லாம் என்ற அர்த்தம் இல்லை. எவற்றையெல்லாம் தாங்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் தாங்க வேண்டும். அப்படி என்ன தாங்க வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன? பிறருக்காக அவமானத்தை சுமக்கிறது, பிறருடைய பாரங்களை சுமக்கிறது, பிறருக்காக அசௌகரியங்களை ஏற்றுக்கொள்கிறது, பிறரை மீட்பதில் உறுதியாக இருக்கிறது. புயலில் வீட்டில் உள்ளவர்களை பாதுகாக்கிற கூரையைப் போல பிறரை பாதுகாப்பதற்காக புயலின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள அன்பு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. திமிர்வாதத்தோடு இருந்து தங்களுடைய நண்பனை காப்பாற்றுவதற்காக இயேசுவிடத்தில் அழைத்து சென்றால் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்பதற்காக 4 பேர் அவனை சுமந்து வருகிறார்கள். இயேசுவிடம் செல்ல முடியவில்லை. வீடு முழுவதும் கூட்டத்தால் நிறைந்திருக்கிறது. கூரையை திறந்து மேலே இருந்து அவனை கீழே இறக்குகிறார்கள். வீட்டுக்காரன் என்ன சொல்வான், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், எல்லாம் அவர் யோசிக்கவில்லை. தங்களுடைய நண்பனுக்கு சுகம் வேண்டும். அனைத்து கடினமான சூழ்நிலைகளையும், துன்பங்களையும், மன கசப்புகளையும் பொறுமையோடு அது தாங்கி கொள்கிறது. மற்றவர்களுக்காக எந்த கஷ்டத்தையும் அது சுமக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களின் தவறுகளை பிறருக்கு வெளிப்படுத்தாமல் அன்பினால் அவற்றை மூடி அவர்களை அது பாதுகாக்கும். அடுத்த அன்பு சகலத்தை விசுவாசிக்கும் என்று சொல்கிறார். தவறிப்பான ஒருவரை தேவ கிருபையால் மீட்டெடுக்க முடியும் என்று அன்பு நம்புகிறது. இந்த விசுவாசம் வேண்டும். வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் பிறரை குற்றவாளியாக தீர்க்காமல் அவர்களை விசுவாசிக்கும். சந்தேகப்படாமல் பிறரை ஏற்றுக்கொள்ள விரும்பும். பிறர் தரும் விளக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கும். சில சமயங்கள் சிலர் சொல்வார்கள், அவன் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவனுக்கு என்னிடத்தில் அன்பு இல்லை, அவன் இப்படித்தான் வேண்டுமென்றே செய்கிறான் என்று சொல்வார்கள். அவர்கள் மேல் நமக்கு அன்பு இருந்தால் அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருப்போம். நம்மால் முடியவில்லை என்றால் நமக்கு அவர்கள் மேல் அன்பு இல்லை என்ற அர்த்தம். புரியாத பட்சத்தில் நல்ல முடிவைத்தான் எடுக்கும். பவுல் மனம் திரும்பிய போது அவர் ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்தவர்கள் பயந்தார்கள். ஆனால் பர்னபாஸ் அவருடைய விளக்கங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்னதை விசுவாசித்தார். எனவே அவர் அழைத்து கொண்டு அப்போஸ்தலர்கள் முன்னிலையில் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இப்படி மற்றவர்கள் சொல்லுகிற விளக்கங்களை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். அவர்கள் வஞ்சித்தால், ஏமாற்றினால் என்ன செய்வது? தேவனத்தில் ஜெபிக்கலாம். சில சமயங்களில் நாம் ஏமாந்து போகவும் தேவன் அனுமதிக்கலாம். இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் திருந்தலாம் அல்லவா? நமக்கு எதுவும் தெரியாது. ஏமாற்றம் என்று எதையும் நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவர்களை சந்தேக கண்ணோடு பார்க்காமல் அவர்கள் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். இது ஏமாறுவதையோ அறிவில்லாமல் இருப்பதையோ குறிக்காது. மாறாக மற்றவர்களை பற்றிய சந்தேகங்களை விட அவர்களை பற்றிய நன்மையானவற்றையே நாம் தேர்வு செய்ய வேண்டும். அன்பு சகலத்தை நம்பும். இங்கே நம்பும் என்பது எதிர்பார்க்கும் என்கிற அர்த்தத்தில் வருகிறது. நல்லது நடக்கும் என்று நம்புகிறது. ஒருடைய பாவத்தை மறுக்காது, பொய்யை உண்மை என்று நம்பாது, ஆபத்தை கண்டுகொள்ளாமல் விடாது, பாதுகாப்பு நடவடிக்கைகளை அகற்றாது, தீமையை நன்மை என்று அழைக்காது, அதே வேளையில்
இந்த மனிதர் ஒருபோதும் திருந்த மாட்டார் என்று சொல்லாது. எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு? நல்லதுக்கு வாய்ப்புள்ளது என்று எதிர்பார்க்கும். சொத்துக்களை பிரித்து சென்ற மகன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அப்பாவை யோசித்து பாருங்க. வந்தபோது இப்படியெல்லாம் எங்களை விட்டு விட்டு போய்விட்டாயே, நீ கஷ்டப்படு என்று அந்த அப்பா சொல்லவில்லை. வருவதை தூரத்திலே பார்த்து ஓடி சென்று கட்டி அழைத்து சென்று உடையை மாற்றி நல்ல ஒரு விருந்தையை வைத்தார். சகலத்தையும் நல்லதை எதிர்பார்க்கிற ஒரு தன்மையுடையதாக இந்த அன்பு இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நல்ல எதிர்பார்ப்பை கைவிடாமல் இருக்கும். ஒரு நிலைமை மிகவும் மோசமாக இருக்கலாம், தோற்று போகலாம். ஆனால் ஆண்டவரின் கிருபையும் இரக்கமும் குறைந்து போகாது என்பதால் அவர் மனம் திருந்துகிற நாளை எதிர்பார்த்து என்னுடைய அன்பு காத்திருக்க வேண்டும். ஒருபோதும் என்னுடைய நம்பிக்கையை நான் இழந்துவிடக்கூடாது. அன்பு சகலத்தை சகிக்கும். பாரத்தின் கீழிருந்து ஓடிவிடாமல் அதன் கீழேயே உறுதியாக நிலைத்திருக்கும். ஒரு இடத்தில் அன்பு காட்டுவதனாலே நமக்கு பிரச்சனையா? பிரச்சனைகளை சகித்துக்கொள்ளும். என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அவரிடத்தில் அன்பு காட்டும். அன்பு காட்டுவது கடினமாக இருக்கிறது, அதிக விலை கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்றாலும் அன்பு அவரை கைவிடாது. தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் ஆட்களோடு வந்து வனாந்தரத்தில் தங்கியிருக்கிறான். ஒரு இரவு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். தாவீதும் அவருடைய நண்பர்களும் இந்த பக்கமாக வருகிறார்கள். சவுலை உடனடியாக கொண்டுவிட வேண்டும் என்று நண்பர்கள் சொல்கிறார்கள். தாவீது அதை செய்ய மறுக்கிறார். இதுதாங்க அன்பு. வாய்ப்பு இருக்கிறது என்பதனால நம்முடைய எதிரிகளை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று நினைப்பது அன்பு இல்லை. அனைத்து சோதனைகள் மத்தியிலும் துன்புறுத்தல்கள் மத்தியிலும் உறுதியாக நிற்கும். கசப்புணர்வு, சோர்வு எதுவும் வராது. துன்பங்களின் எதிர்ப்புகளையும் பொறுமையுடன் சகித்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. இவை இல்லாததால் தான் குறைந்த சபையில் பிரச்சனைகள் இருந்தன. சபைக்குள் கட்சி பிரிவுகள் இருந்தன. பேதுருவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொன்னார்கள். குடும்பத்திலே உறவு பிளவுகள் இருந்தன. அதிகம் அறிந்தவர்கள் போட்ட ஆட்டம் பெரியதாக இருந்தது. எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று பெரிய ஆட்டம் போட்டார்கள். வரம் பெற்றவர்களின் நாட்டமும் தவறானதாக இருந்தது. எதற்காக வரத்தை ஆண்டவர் கொடுத்தார் அதற்கு பயன்படுத்தாமல் தங்கள் சுய நன்மைக்காக பயன்படுத்துவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அன்பு இல்லை என்பது தான். அன்பு எவற்றை செய்யாது? இந்த கேள்விக்கான பதிலை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இது போன்ற காரியங்களை செய்வதற்கு, அதுக்கு இடம் கொடுப்பதற்கு மனதில் இஷ்டமே இருக்காது. எவை பொறாமைப்படுதல், தன்னை புகழுதல், இருமாப்பா இருத்தல், ஐக்கியமானதை செய்தல், தற்பொழிவை நாடுதல், சினமடைதல், தீங்கு நினைத்தல், அநியாயத்தில் சந்தோஷப்படுதல், இது போன்ற காரியங்களை அன்பு செய்யாது. அன்பு பொறாமைப்படாது. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு அதிகமாக இன்றைக்கு உலகத்தில் குடும்பங்களிலும் சபைகளிலும் காணப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். பிறர் திறமைகளை கண்டது பயப்படாது. பிறரை ஒருவர் பாராட்டும் போது அன்பு வருத்தப்படாது. பிறர் தோல்வி அடைய வேண்டும் என்று விரும்பாது. சபையில் பதவிக்காக போட்டியிடாது. திறமையுள்ளவர்களின் வாய்ப்பை தடுக்காது. அவருக்கு ஏன் தந்தீர்கள், எனக்கு ஏன் தரவில்லை என்று கேட்பது பொறாமை. அவர் மூலம் தேவன் செய்கிற காரியத்திற்காக தேவனுக்கு நன்றி என்று சொல்வது அன்பு. தாவீது யோனத்தானை யோசித்து பாருங்கள். யோனத்தான் அந்த நாட்டின் இளவரசன். தாவீது அடுத்த அரசனாக போகிறான் என்று தேவன் சொல்லிவிட்டார். இதை கேட்ட மாத்திரத்தில் யோனத்தானின் அப்பாவாகிய சவுலுக்கு மிகுந்த கோபம். தாவீதை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார். யோனத்தான் அப்படி இல்லை. தாவீதை தடியை சந்திக்கிறான். தேவன் சொன்னபடி நிறைவேறும், நீ ராஜாவாக ஆட்சி செய்வீர். நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அன்பு இதுதான். தன்னையே புகழ்ந்து கொண்டே இருக்காது. தான் செய்த தியாகங்களை எல்லாம் பீட்டிக் கொண்டே இருக்காது. நான் அதை செய்துட்டேன், இதை செய்துட்டேன், அப்படி செய்துட்டேன், இப்படி சாதிச்சிட்டேன். இது சுய புகழ்ச்சி. இதுக்கு பேர் அன்பு இல்லை. தேவனுக்காக நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று சொல்வது கூட அன்பு இல்லை. தான் செய்த உதவிக்காக மற்றவர்கள் கடன்பட்டவர்கள் என்று பேசாது. புகழ்ச்சி பெறுவதற்காக போட்டியிடாது. மற்றவர்கள் பாராட்டு பெற இடமளிக்கும். மற்றவர்கள் கவனிப்பதற்காக சேவை செய்யாது. யாரும் கவனிக்காவிட்டாலும் உதவி செய்யும். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. லோத்துடைய
வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. சரி, நாம் சமாதானமாக பிரிந்து விடுவோம் என்று தீர்மானிக்கிறார்கள். லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறார், நீ எந்த பகுதியில் போக வேண்டும் என்று தீர்மானம் செய் என்று சொல்கிறார். மகனே, நான் உனக்கு அப்படி உதவி செய்தேன், இப்படி உதவி செய்தேன், அதனால் நான் வளமான பகுதிக்கு செல்கிறேன், அடுத்த பகுதிக்கு நீ செல்லு என்று ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம். தன்னுடைய நிலையை குறித்து ஒரு பெருமையாக நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யாமல் இளைஞனாகிய யோத்துவிடத்தில், நீ எங்கே போகிறாய் என்பதை தீர்மானம் பண்ண, நான் அதற்கு எதிர் திசையில் செல்கிறேன் என்று சொல்கிறார். தான் செய்த நன்மைகளை குறித்து அவர் இங்கே பெருமை பாராட்டவில்லை. அன்புக்கு இருமாப்பு இருக்காது. இருமாப்பு என்கிற வார்த்தை காற்று ஊதி நிரப்புதல் என்று சொல்லக்கூடியது. பலூன் ஊதுவார்கள் அல்லவா, அது போல ஒரு வீக்கம் நமக்குள்ளாக தோன்றுகிறது. நம்மை பற்றிய எண்ணம் அப்படி ஒரு பலூன் போல ஊதி பெரிதாக காணப்படுகிறது. உள்ள வெறும் காற்று தான் இருக்கிறது. தன்னை மிகவும் முக்கியமானவனாக நான் பார்க்கிறேனா? அன்புள்ளவன் தன்னை பற்றி உயர்வாக நினைக்க மாட்டான், மற்றவர்கள் தாழ்வாக பார்க்க மாட்டான், தனக்கு சிறப்பு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டான், தன்னுடைய நிலையை மறந்து விடுவான். நாவாலை பற்றி ஏற்கனவே நான் சொன்னேன். அந்த நாவாலுடைய குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்று தாவீது புறப்பட்டு செல்கிறார். செய்தி கேள்விப்பட்டு நாபாலின் மனைவி அபிகாயில் ஓடி வருகிறார். அவள் பெரிய பணக்காரி தான். ஆனால் தன்னுடைய பணத்தை பற்றியெல்லாம் அவள் இப்பொழுது பெரிதாக நினைக்கவில்லை. ஐஸ்வர்யத்தின் இருமாப்பு அவளிடத்தில் இல்லை. தாவீது அடுத்த ராஜாவாக ஆகப் போகிறவன் என்று அவளுக்கு தெரியும். அதை சொல்கிறார், இப்பொழுது நீர் எங்களை அழித்து விட்டார், நீ ராஜாவாக ஆகும்போது அது உனக்கு வேதனையாக இருக்கும் என்று சொல்கிறாள். இருமாப்பு இல்லாமல் அவள் கெஞ்சிய போது அவளுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது என்றால் என்ன அர்த்தம்? பிறருடைய பலவீனத்தை கேலி செய்யாது, பிறர் மரியாதையை கெடுக்காது, பிறர் கண்ணியத்தை மதிக்காமல் நடக்காது, பிறரிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாது, பிறரை அவமானப்படுத்தாது, பிறரை சங்கடத்திற்கு உள்ளாக்காது, பிறரிடம் கடுமையாக பேசாது, என் இஷ்டம்தான் என்று தன்னுடைய இஷ்டத்தை குறித்து விவாதம் பிடிக்காது. சமாரிய பெண் ஒருத்தியை இயேசு மதிய வேளையில் ஒரு கிணற்றங்கரையில் சந்திக்கிறார். சமாரியர்களுக்கு யூதர்களை பிடிக்காது, யூதர்களுக்கு சமாரியர்களை பிடிக்காது. அதிலும் இந்த பெண் அவ்வளவு நல்லதொரு வாழ்க்கையுடைய ஒரு பெண் இல்லை. அதனால தான் தனியாக தண்ணீர் எடுப்பதற்கு வந்திருக்கிறார். அவளையும் கண்ணியமாக நடத்துகிறார். அவருடைய பலவீனத்தை குறை சொல்லி அவர் பேசவில்லை. அவருடைய பாவத்தை உணர்த்துகிறார். அதே சமயத்தில் அவரிடத்தில் அன்பாக நடந்து கொள்கிறார். இந்த விதம் தாங்க ஐக்கியமானதை செய்யாது என்பதன் அர்த்தம். அன்பு தற்பொழிவை நாடாது. அதாவது தன்னுடைய சொந்த உரிமை எது அப்படின்னு சொல்லி அதுக்காக எல்லாம் பிரயாசப்படாது. பிறருடைய உரிமைகளை மதிக்கும், மற்றவர்களின் நலனை தேடும், தன்னுடைய சேவைக்கு அங்கீகாரம் எதிர்பார்க்காது, தன்னுடைய ஆதாயத்திற்காக பிறரை பயன்படுத்தாது, தனது கருத்து இறுதியானது என்று வற்புறுத்தாது, பலனை எதிர்பாராமல் உதவி செய்யும். காட்டிலே ஒருவனை அடித்து போட்டுவிட்டு திருடர்கள் ஓடிவிட்டார்கள். அந்த வழியாக லேவியன் வருகிறான், ஆசாரியன் வருகிறான். அவர்களுக்கெல்லாம் அவருடைய வேலை முக்கியமானதாக இருந்தது. போய்விடுகிறார்கள். ஒரு சமாரியன் வருகிறான், அடிபட்டு கிடந்தவனுக்கு உதவி செய்கிறான். ஐயோ, எனக்கு வேலை இருக்கிறது, இதை நான் செய்து கொண்டிருந்தால் என்னுடைய வேலை என்னாவது என்றெல்லாம் அவன் யோசிக்கவில்லை. ஊழியம் செய்தவர்கள் தங்கள் வேலையை முக்கியப்படுத்தி சென்று விட்டார்கள். இதுதான் ஊழியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய உரிமை தனக்குரியது என்பதை கொடுத்து யோசிக்காத ஒரு நிலைதான் உண்மையான அன்பு. அன்பு சினமடையாது. சின்ன காரியங்களுக்கெல்லாம் கூட எரிச்சல் படாது. எப்படா பழி வாங்கலாம் அப்படின்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்காது. கோவப்பட்டு கடுமையாக பேசாது. எளிதில் புண்படாது. மனசு புண்பட்டு அவசரமாக செயல்படாது. நீ என்னை காயப்படுத்தினால் நான் உன்னை காயப்படுத்துவேன் என்று சொல்லாது. நீ என்னை காயப்படுத்தினாலும் நான் அன்பாகவே இருப்பேன் என்பதுதான் அன்பு. பிறருக்கு நல்லது நடந்தால் எரிச்சல் படாது. யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பற்றி யோசிப்பாருங்க. நினிவேயில் சென்று பிரசங்கிக்கிறார். இந்த 40 நாட்களிலே இந்த நகரம் அழிந்து போகும் என்று சொல்கிறார். அவர்கள் தெரிந்து விடுகிறார்கள். அழியவில்லை. யோனாவாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. தேவனிடத்தில் கோபப்படுகிறார். நான் செத்து போக வேண்டும் என்று சொல்கிறார். இது சரிதானா என்று யோசிப்பார்கள். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட வேண்டுமே தவிர மற்ற இவர்கள் செய்த பாவத்திற்காக கஷ்டப்பட வேண்டும் என்று நாம் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. அன்பு தீங்கு நினையாது. பிறர் செய்த தீமைகள் எல்லாம் அது கணக்கில் வைத்துக் கொள்ளாது.
நடந்த தீங்குகள் எல்லாம் அது மறந்துவிடும். மற்றவர் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் மிக மோசமான ஒரு உள்நோக்கம் கற்பிக்காது. இதனால் தான் இவர்கள் இப்படி செய்தார்கள் என்று நாம் சொன்னோம் என்றால் அது நாம் யார் என்பதை காட்டுகிறதே தவிர அவர்கள் யார் என்பதை காட்டவில்லை. தவறுகளை மீண்டும் மீண்டும் நினைவூட்டாது. வெறுப்பை நியாயப்படுத்துவதற்காக குற்றப்பட்டியல் வைத்திருக்காது. மன்னிக்கப்பட்ட பாவங்களை பிற்கால சண்டைகளில் ஆயுதமாக பயன்படுத்தாது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நிறைய பட்டியல் சொல்லிட்டு யூதர்கள் ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதற்காக கல்லெறிந்த சமயத்தில் அவர் பரலோக காட்சியை பார்க்கிறார். பிதாவண்டையில் இயேசு கிறிஸ்து நிற்பதை அவர் பார்க்கிறார். இந்த காட்சியை நமக்கு எப்போதும் வரணுங்க. என் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். நான் கஷ்டப்படும் போது அவரால் உட்கார முடியவில்லை. நிற்கிறார். இதை விட வேற எனக்கு என்ன வேண்டும்? இங்கே நான் செத்தால் என்ன பரவாயில்லை. இயேசு எப்படி சிலுவையில் இவர் பாவங்களை மணியும் என்று ஜெபித்தாரோ அதே போல இவரும் ஜெபிக்கிறார். அன்பு தீங்கு நினையாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. பிறர் மாட்டிக்கொண்டால் சந்தோஷம் இருக்காது. புறங்கூறுதலை ரசிக்காது. பிறர் அவமான காணொலிகளை பகிராது. இன்னைக்கு நிறையா நான் பார்த்துருக்கேன். ஒருவரை பற்றி செய்தித்தாளிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ ஒரு தவறான தகவல் வந்தது என்றால் அதை காட்டி சந்தோஷப்படுகிறவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். அன்பு இருந்தால் அதை செய்வோமா? தன் போட்டியாளரின் தோல்வியை கொண்டாடாது. எதிரி பாதிக்கப்படும் போது உள்ளத்தில் மகிழாது. தன்னை சேர்ந்தவரின் தவற்றை நியாயப்படுத்தாது. பிறர் பாவத்தை பேசுபொருளாக மாற்றாது. மறுசீரமைப்பு சாத்தியம் என்றால் தண்டனை தராது. முயற்சி சீரமைப்பதற்கு தான் இருக்க வேண்டுமே தவிர தண்டனை கொடுப்பதற்காக இருக்கக்கூடாது. யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மரியாள் கர்ப்பமாக இருக்கிறார் என்ற செய்தியை யோசேப்பு கேள்விப்படுகிறார். அவளை அவமானப்படுத்த விரும்பவில்லை. ரகசியமாக தெளிவிட வேண்டும் என்று யோசேப்பு தீர்மானம் செய்கிறார். அப்பொழுது தேவன் உண்மை என்ன என்பதை யோசேப்புக்கு சொல்லுகிறார். பிறர் கஷ்டம், பிறர் பாவத்தில் நமக்கு சந்தோஷம் வருகிறது என்றால் அது அன்பு இல்லை. அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி சொல்லப்படுகிற சித்தரிப்பு இயேசுவை பற்றிய சித்தரிப்பா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்றெல்லாம் வேதாகம் சொல்கிறது. நேரில் பார்க்காத தேவனை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்ப்பதற்கு குமாரனை அனுப்பினார். அன்பு எப்படிப்பட்டது என்பதை குமாரனுடைய வாழ்க்கையில நாம் முழுவதுமாக பார்க்கலாம். அதனால்தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டார். இயேசு எப்படிப்பட்ட தன்மையுடையவரோ அப்படிப்பட்ட தன்மையுடையவர் தான் பிதா. இன்றைக்கு நம்மால் இயேசுவை நேரில் பார்க்க முடியவில்லை. புத்தகத்தில் தான் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் மற்றவர்களுக்கு தேவனை எப்படி நாம் காண்பிக்கப் போகிறோம்? இதுதான வழி. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை காண்பித்து தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை என்னுடைய செயலில் நான் காட்ட வேண்டும். செய்கிறோமா? தேவ அன்பு வினோதமானது. அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் ஒரு நாளும் அவரை சந்தேகப்பட மாட்டோம். மார்த்தாளுடைய குடும்பத்தை இயேசு மிகவும் நேசித்தார். மார்த்தாளின் சகோதரி லாசருவை நேசித்தார். ஆனால் அவன் வியாதியாயிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது வேதம் சொல்கிறது, தான் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். சில சமயங்களில் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் உடனடியாக நமக்கு கிடைக்காமல் போகலாம். எவ்வளோ நாள் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் முறையிடுவதற்கு நம்முடைய மனம் இயங்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த அன்பு வினோதமான அன்பு. 4 நாட்கள் கழித்து அங்கே சென்று லாசருவை வெளியே வா என்று கூப்பிடுகிறார். கல்லறையிலிருந்து லாசரு எழுந்து வருகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இது போல 4வது நாளில நன்மை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நம்ப வேண்டும், எனக்காக தம் உயிரையை சிலுவையில் கொடுத்த ஆண்டவர் வேறு எதை எனக்கு தரமாட்டார். தாமதத்தை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. இப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்பதை தன் இயேசுவின் வாழ்க்கை காட்டுகிறது. நிறைய சம்பவங்கள் நான் சொல்லலாம். நேரம் வேசித்தனத்தில் அகப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தியவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கூட்டம் சொல்கிறது. இயேசு ஒன்றும் பதில் சொல்லவில்லை. உங்களில் குற்றம் இல்லாதவன் முதல் கல் எரியட்டும் என்று சொன்னார். அத்தனை பேரும் போய்விடுகிறார்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்து, வேறு ஒருவரும் இல்லை, அந்த பெண் மாத்திரம்தான் இருக்கிறாள் என்ற மாத்திரத்தில் சரி நீ போ என்று அவர் சொல்லிவிடவில்லை. அவர் சொன்னது நன்றாக கவனியுங்கள், நீ இப்போ
இனி பாவம் செய்யாதே. அதுதாங்க இந்த ஆண்டவர் நம்மிடத்தில் காட்டுகிறான். எவ்வளோ மோசமான பாவத்தில் நாம் மாட்டியிருந்தாலும் நம்மை அழித்து விட வேண்டும் என்று அவர் யோசிப்பது இல்லை. நீ இப்போ இனி பாவம் செய்யாதே என்றுதான் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உறவை நாம் புரிந்து கொள்ளும்போது நம்மிடத்தில் 3 தன்மைகள் உண்டாகுமாம்: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஒரு காலம் ஒழியாத அன்பு. தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷை, அறிவு எல்லாம் ஒழிந்து போகும். நமக்கு முழு அறிவு கிடையாது. ஆனால் உண்மையான அன்பு ஒருவர் மேல் நமக்கு இருக்கும் என்றால் அது ஒரு காலம் ஒழிந்து போகாது. அப்சலோம் என்று தாவீதுக்கு ஒரு மகன் இருந்தான். தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்கிறான், ஆட்சியை பிடித்துக் கொள்கிறான். தாவீது காட்டுக்கு ஓடி சென்று விடுகிறார். தாவீதை கொண்டு விடுவதற்காக ஆட்களை அனுப்புகிறான். இவனும் அந்த யுத்தத்திற்கு செல்கிறான். யுத்தத்திலே அவன் செத்து விடுகிறான். தாவீது சந்தோஷப்பட்டாரா? அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே, என் மகனே, நான் உனக்கு பதிலாக செத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று அழுதான். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்பதை வைத்து அன்பு இல்லாமல் போய்விடாது. எப்பொழுதும் அந்த அன்பு நிலைத்திருக்கும். புரிந்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வளர்ச்சி அவசியமாக இருக்கிறது. பவுல் சொல்வதை பாருங்கள்: என்னுடைய பேச்சிலே முதிர்ச்சி இல்லாமல் இருந்தது, என்னுடைய சிந்தையிலே அரைகுறை எண்ணங்களும் தவறான கண்ணோட்டமும் உடையவனாக இருந்தேன். குழந்தையைப் போல எனக்கு புரிதல் இல்லை, பகுத்தறிதலும் இல்லை. ஆனால் நான் வளர்ந்தபோது குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஒரு காலத்தில் எல்லாம் விளையாட்டுத்தனமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த விளையாட்டுத்தனத்தை விட்டுவிட்டு எப்பொழுது நாம் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாக வாழப்போகிறோம்? புரிகிற தன்மை மட்டும்தான் குறைவாக இருக்கிறதா? இல்லை, முழு தகவலும் நமக்கு தெரியாது. அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயங்குகிறோம். ஏனென்றால் நம்முடைய பெருமை நமக்கு அதற்கு இடம் கொடுப்பதில்லை. கண்ணாடியிலே நிழலாட்டமை பார்க்கிறோம். மங்களான உருவம் தான் நமக்கு தெரிகிறது, நுட்பங்கள் தெரிவது இல்லை. பக்கத்தில் இருக்க படத்தை பாருங்கள். 2 ஒட்டகச்சிவிங்கிகளின் நிழல் உருவம் இருக்கிறது. கண்கள் தனியாக தெரிகின்றனவா? உடல் தெளிவாக தெரிகின்றனவா? இல்லை. இது மாதிரி தான் நமக்கு முழு தகவல் தெரியாது, ஒரு பகுதி மட்டுமே தெரியும். ஆனால் அந்த ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு நான் எப்படியெல்லாம் யோசிக்கிறேன். ஆனால் நான் மாறணும். என்ன மாறணுமா? இப்போது 3 நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறார். அது எப்பொழுதும் இருக்க போகிற 3: விசுவாசம், அதாவது தேவனை நம்புதல்; நம்பிக்கை, நல்ல எதிர்பார்ப்பு; அன்பு, தனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காக வாழுதல். இந்த 3 காரியங்களும் எப்பொழுதும் இருக்க போகிறவை. 3ம் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறார். இப்பொழுது என்று சொல்வதனால சிலர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இப்பொழுது மாத்திரம்தான் இருக்கும், அன்பு மாத்திரம்தான் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்பொழுது என்பது இந்த காலகட்டத்தில் என்ற அர்த்தத்திற்கு மேலான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது இந்த வார்த்தை என்ன சொல்லுங்க? இதுவரை நாம் பார்த்தவற்றின் அடிப்படையில் இப்பொழுது முடிவாக இந்நிலையில் என்கிற அர்த்தத்தில் தான் வருகிறது. இப்பொழுது இந்த 3 இருக்கிறது, அன்பு மாத்திரம்தான் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை சொல்ல வரவில்லை அவர். இதுவரை நாம் பார்த்தவற்றின் அடிப்படையில் இப்பொழுது 3 நிலையான காரியங்களை நாம் பார்க்கிறோம். மற்றையெல்லாம் நிலையானவை இல்லை. இல்லை இது காலத்தை தான் சொல்லுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது என்பதில் வரங்களும் இருந்தன. வரங்களுக்கு முடிவு இருக்கிறது. இவை 3 முடிவே இல்லாதவை, எப்பொழுதும் இருக்கின்றவை. சுருக்கமாக நம்முடைய பார்த்து விடுவோம். விசுவாசம் என்பது ஒருவரை நம்புதல். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். காணாவிட்டாலும் உறுதியாக நம்புதல். ஆனால் இந்த நம்பிக்கை காண்பதில் தான் துவங்குகிறது என்பதை பல சமயங்களில் நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று யாத்திராகமம் 14:31 சொல்கிறது. காண்பதில் தான் விசுவாசம் துவங்குகிறது. தேவன் நமக்காக செய்த நல்லவற்றை நாம் பார்த்து அவர் மேல் விசுவாசம் வைக்கிறோம். அதற்கு பிறகு பார்க்காத காரியங்களையும் நாம் விசுவாசி தேவன் கவனித்துக் கொள்வார் என்கிற எண்ணம் அப்பொழுது நமக்கு வருகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த உண்டு அப்படின்னா அவர் இருக்கிறாரு அப்படின்ற அர்த்தம் இல்லை, அவர் நாமம் இருக்கிறார் என்று அப்படித்தான் கிரேக்க மொழியில் வருகிறது. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். இருக்கிறார் என்பது அவர் நாமம். எல்லாம் அவருக்கு தெரியும்.
ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு எப்படி விசுவாசத்தோடு போனார், எல்லாம் அவருக்கு தெரியும். உயிரோட எழுப்ப கூட அவரால் முடியும். இந்த பிள்ளையின் மூலமாக பெரிய கூட்டத்தை உன்னுடைய சந்ததியாக தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க, இந்த பிள்ளையை கொல்லும்படி அவர் சொன்னார் என்றால் அவனை உயிரோடு எழுப்பி தர அவரால் முடியும் என்று நம்பினார். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது நல்ல எதிர்பார்ப்பு. கிறிஸ்து மீண்டும் வருவார், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், பாவமும் மரணமும் முடிவடையும், தேவனுடைய மக்கள் அவரோடு என்றும் வாழ்வார்கள் என்கிற எதிர்பார்ப்புகள் இப்பொழுது இருக்கின்றன. அவையெல்லாம் நிறைவேறும். ஆனால் நித்தியத்தில் வேற விதமான எதிர்பார்ப்புகளை தேவன் நமக்கு தரலாம். நித்தியத்திலும் நாம் தேவனை நம்பி செயல்பட வேண்டும். தேவன் தருகிற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். இதெல்லாம் நித்தியத்திலும் இருக்கப் போகின்ற காரியங்கள் தான். இயேசுவானவருக்கு இந்த மூன்றும் எப்படி இருந்தன என்பதை பாருங்கள். இயேசுவின் விசுவாசம் எத்தகையதாக இருந்தது? என்னை கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே எழுந்திருப்பேன். அவர் எதிர்பார்ப்பு என்ன? இதெல்லாம் செய்கிறேன், இதன் மூலமாக அநேகர் தேவனை புரிந்து கொள்வார்கள், அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று ஏசாயா மூலமாக தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டுள்ளது. இதை அவர் எதிர்பார்த்தார். அவருடைய அன்பு எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஆம், வெறுமனே அன்பை பற்றி அவர் பேசிக்கொண்டிருக்கவில்லை, அவர் செயல்படவும் செய்தார். இதை நாம் புரிந்திருக்கிறோமா? இவற்றில் அன்பே பெரியது என்று சொன்னார். அடுத்த 2 கூட இந்த அன்பின் அடிப்படையில் செயல்படுகிறவை தான் என்பதை சொல்கிறார். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கலாத்தியர் 5:6. மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 1 Corinthians 13:2. எனவே விசுவாசமும் அன்பின் அடிப்படையில் தான் வெளிவர வேண்டும். அன்பு சகலத்தையும் எதிர்பார்க்கும் என்று 7ஆம் வசனத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவை என்ன? எப்போதும் இருக்க போகிற விசுவாசமும் எதிர்பார்ப்பும் மட்டுமல்ல, வரங்கள் கூட அன்பை காட்டுவதற்குத்தான் தரப்பட்டன என்று வேதாகமம் சொல்கிறது. 1 Corinthians 12:7 நாம் பயன்படுத்துகிற ஹென்றி பவர் மொழிபெயர்ப்பில் சுய பிரயோஜனத்திற்காக என்கிற வார்த்தை வருகிறது. எனவே வரங்கள் நம்முடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். நான் மூல மொழியில் அப்படி இல்லை. சமகால மொழிபெயர்ப்பு இப்படி மொழிபெயர்த்திருக்கிறது என்று பாருங்கள். பொதுவான நன்மைக்காக ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. பொது நன்மைக்காக. ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒன்றை வாசிக்கிறேன். A spiritual gift is given to each of us so we can help each other. ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பதற்குத்தான் வரங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அன்பின் அடிப்படையில் இருக்கிற விசுவாசமும் எதிர்பார்ப்புமோ தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதாக அமைகின்றன. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று யோவான் 15:13 இயேசு சொல்கிறார். லீவியோ லிப்ரெஸ்கு என்பவர் 75 வயது பேராசிரியர். வர்ஜீனியா டெக் பல்கலைக்கழகத்தில் ஒரு நாள் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அறை எண் 204 அவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒருவன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சரமாரியாக சூட்டுக்கொண்டே வருகிறான். அறை எண் 204 நோக்கி வருகிறான். இருக்கிற மாணவர்களை சுட்டு கொண்டு விடுவான் என்று பயம் அவருக்கு வருகிறது. கதவை சாத்துகிறார். மாணவர்களை நீங்கள் ஜன்னல் வழியாக குதித்து ஓடிவிடுங்கள் என்று சொல்கிறார். அவன் பக்கத்தில் வந்து விட்டான். கதவை சரியாக தாளிட முடியவில்லை. கதவில் சாய்ந்து நின்று கொள்கிறார். நீங்கள் எல்லாரும் ஓடுங்கள், நீங்கள் எல்லாம் ஓடுங்கள் என்று ஓட விட்டுவிட்டு அவர் கதவிலே சாய்ந்து நின்று கொள்கிறார். துப்பாக்கி வைத்திருந்தவன் கதவை நோக்கி சுடுகிறான். குண்டுகள் பாய்ந்து அவர் இறந்து போகிறார். கதவை திறந்து உள்ளே வருவதற்கு முன்னதாக மாணவர்கள் எல்லோரும் தப்பி விடுகிறார்கள். இதை விட அன்புக்கு உதாரணம் நாம் என்ன சொல்லுவது? யாராவது இது மாதிரிலாம் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்குமா அப்படின்னு யோசித்து பாருங்க. ஒரு சில உதவிகள் செய்துவிட்டு என்னவெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோம். இல்லை, தேவன் அப்படி எதிர்பார்க்கவில்லை. நீ எல்லோரிடத்திலும் அன்பாக இரு. நான் உனக்காக மறித்தேன், நீ மற்றவர்களுக்காக வாழ்வேன். அதற்கு நான் உதவி செய்கிறேன், அவர் பலன் தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டும். அப்பொழுது இந்த அன்பு பரிபூரண அன்பாக வெளிப்படும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய அன்பை நாங்கள் வெளிக்காட்ட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய்
அருமையாளர் இயேசு நாமத்தில் எடுக்கும் பரமபிதாவே. ஆமென்.